வணக்கம். மீனராசிக்காரர்களை, மீனராசியை பொறுத்தவரை இந்த ஜூன் மாதம் கொஞ்சம் அலைச்சலோடு வெற்றி பெறும் மாதம். ஏன்னா இந்த ஜூன் மாதத்தில் ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி ராகு, இன்னும் விரய சனியானது நிறைவு பெற்று ஜென்ம சனியாக தொடங்கலை. அதே போல் 2ஆம் இடத்துல தனக்காரனாக சுக்கிர பகவான், 4ஆம் இடத்துல சூரியன் புதன் குரு சேர்க்கை, 6ஆம் இடத்துல கேது பகவான், அவருடைய செவ்வாய் பகவான். உங்கள் 2ஆம் இடத்து அதிபதியானப்பட்டவர் 6ல். இந்த மாதத்தை பொறுத்தவரை பொருளாதார நெருக்கடி கொஞ்சம் இருக்க தான் செய்யும். கடன் வாங்கி தான் ஒரு விஷயத்தையும் செய்ய முடியும். முயற்சி நிறையா பண்ணணும். கீப் ட்ரை அண்ட் கீப் ஆன் ட்ரை அப்படின்னு சொல்கிற மாதிரி நிறைய முயற்சி பண்ணணும். இந்த 7.5 சனி வரும்போது இந்த 7.5 சனி சமாளிக்கிறது ஒரு எளிமையான ரூல் இருக்குது. ஃபஸ்ட்டு பொய் சொல்லக்கூடாது, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் அப்படின்னா சின்னதாக ஏமாத்தினா கூட பெருசாக மாட்டிப்பீங்க. தேர்ட் பாயிண்ட், ஹார்ட் ஒர்க் பண்ணணும், ஸ்மார்ட் ஒர்க் பண்ணக்கூடாது. ஃபோர்த் பாயிண்ட், கண்டிப்பாக கோயிலுக்கு போகணும், இறை வழிபாட்டை மேற்கொள்ளணும். ஃபோர்த் பாயிண்ட். ஃபிஃப்த் பாயிண்ட், அடுத்தவங்க நம்மளை அவமானப்படுத்தினா கூட நமக்கு கோபம் வரக்கூடாது. சாந்த சொரூபியாக முடிவெடுக்கணும். இந்த 5 பாயிண்ட்டையும் நீங்கள் சரியாக கடைபிடிச்சிட்டிங்கன்னா 7.5 சனி எளிதாக நீங்கள் ஹேண்டில் பண்ண முடியும். அப்போ 7.5 சனியில் என்ன பண்ணும்? இந்த 5 விதமான இடைஞ்சல்களும் இருக்க தான் செய்யும். அதையெல்லாம் சரியாக கடைபிடிக்கும் போது வெற்றி பெற முடியும். ஒன்று. அதே போல் 4ஆம் இடத்துல தாய்க்கு உடல் பாதிப்பை கொடுக்கும், தொழில் சார்ந்த அலைச்சலை கொடுக்கும். இப்போ மீனராசி ஒரு பொண்ணாக இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு அவங்க ஒரு மாணவியாக இருக்காங்கன்னா படிப்பு கிடைக்கிறதுல சிக்கல் வரும். நல்ல அறிவாளி, ஆனால் அந்த நேரத்தில் மார்க் வாங்கியிருக்க மாட்டாங்க. சனி பகவான் பாதிப்பை கொடுத்துருப்பார். அப்போ பள்ளியில் சேர்க்கும்போது கொஞ்சம் இடைஞ்சல் இருக்கும். சரியான பள்ளிக்கூடம் கிடைக்காது, சரியான கல்லூரி கிடைக்காது, அது மாதிரிலாம் சில இடைஞ்சல் இருக்கும். அதனால் அதையெல்லாம் விட்டு நிறைய தேடி அலைஞ்சி உழைச்சி, ஒரு வண்டியில் போனால் திடீர்னு வண்டி பஞ்சர் ஆகிடும், பெட்ரோல் இல்லாமல் நின்றுடும், அதுக்கான தொகை கூட நம்மகிட்ட இருக்காது. எல்லாத்தையும் நீங்கள் ஃபேஸ் பண்ண தயாராக இருக்கணும். ஆனால் அதையெல்லாம் தாண்டி கடுமையாக உழைக்கும் போது மிகப்பெரிய வெற்றி கிடைச்சிடும். அப்போ இதெல்லாம் எப்படா ஃபேஸ் பண்ணுறது அப்படின்னா அதுக்கு ஒரு எளிமையான ரூல் இந்த விஷயங்கள்லாம். இன்னொன்று, இறை வழிபாடு எப்படி மேற்கொள்கிறது அப்படின்னா, இப்போ ஒரு சென்னை வாசியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பிரதோஷ காலத்தில் கண்டிப்பாக மயிலாப்பூர் சிவன் கோயில் போகும், மேற்கு பார்த்த சிவன், அது சனி தோஷத்தை போகும். கற்பகாம்பாள் தெற்கு பார்த்திருப்பா, அது செவ்வாய் தோஷத்தை போகும். அதே போல் ஒரு முறையேனும் திருநள்ளாறு போய் தர்பாரணீஸ்வரர் வழிபட்டு வாங்க. தர்பாரணீஸ்வரர் வழிபட்டு நலத்தீர்த்த குளத்தில் குளிக்கிறீங்க, அதுக்கப்புறம் தர்பாரணீஸ்வரர் வழிபடுறீங்க. அதுக்கப்புறம் தான் எங்கே வரணும்? சனி பகவானுக்கு நீல மலர்களை சுற்றி அர்ச்சனை செய்யணும். அதுக்கப்புறம் வரும்போது மாயவரத்தில் மேதா தட்சிணாமூர்த்தி பார்க்கலாம், இல்லை பக்கத்தில் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போய்ட்டு வீட்டுக்கு போயிடலாம். இது ரூல். இன்னொரு சிறப்பு என்னென்னா, நீங்கள் மீனமாக இருக்கும் பட்சத்தில் மதுரையில் இருக்கக்கூடிய இன்மையில் நன்மை தருவார் சிவன், கஷ்டத்திலே நம்மளை காப்பாற்றக்கூடிய சிவன், அவரை பார்க்கலாம். அதே போல் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கிரிவல பாதையில் இருக்கிற ஈசான லிங்கம், ஈசான ஞானதேசிக சுவாமிகள், இது எல்லாம் சனி தோஷத்தை போக்கி வளத்தை கொடுக்கும். உண்மையிலுமே கிரிவலம் யார் நடக்கணும்? யாருக்கு சனி பாதிப்பு இருக்கிறதோ அவர்கள் நடக்கணும், யாருக்கு செவ்வாய் பாதிப்பு இருக்கோ அவர்கள் நடக்கணும். இதெல்லாம் சனி தோஷத்தை போக்கக்கூடிய அற்புதமான காலம். இந்த நேரத்தில் மீனராசிக்காரர்கள் இந்த மாதத்தை பொறுத்தவரை நிறைய விஷயங்களை திட்டம் போட்டு அதுக்கு தகுந்த நம்ம தயாராகி அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை முறையை அமைத்து கொண்டால் சிறப்பாக இருக்கும். கீப் ட்ரை, நிறைய ட்ரை பண்ணு. கீப் ட்ரை அண்ட் கீப் ஆன் ட்ரை, நிறைய போராடு, வெற்றி பெறும். அதற்கான ஒரு அற்புதமான காலம் இந்த காலம். ஜூன் மாதத்தில் மீனராசிக்காரர்கள் இறை வழிபாட்டை மேற்கொண்டு தடைகளோடு வெற்றி பெற வாழ்த்துக்கள். மீண்டும் இதே போல் ஒரு பதிவில்
உங்களை சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் டாக்டர் சீதா சுரேஷ். நன்றி, வணக்கம்.